எங்க வீட்ல மாஸ்டர் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போதான் தர்ஷினி சைட்ல பட்டி கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவான்னு ஃபீலிங்ல பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு பாஸ்தா கேட்டதுக்காக என்ன பாத்திரம் விளக்க விட்டுட்டீங்களேடான்னு தர்ஷினியோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வெளியில கேட்டுட்டு இருந்தது. எங்களோட ஒரு பழைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நாளா செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களா. நேத்து தான் என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரீயா வேற இருந்தாங்க. அதனால செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், தர்ஷினி ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா ஒயிட் சாஸ் பாஸ்தா அவ்வளோக்கா நல்லா இருக்காது, அதுக்கு காரமா செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும், பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லக்கா நான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதல் தடவை என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்து தான் சாப்பிட்டு டேஸ்ட் அவ்வளவா நல்லா இல்லை. ஒருவேளை இவர் தான் ஓல்ட்டிட்டாரோன்னு சொல்லிட்டு வெளியில வாங்கி சாப்பிட்டா அதுக்கு இவர் செஞ்சு கொடுத்ததே பரவாயில்லன்னு தோணிருச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு சிலருக்கு என்னமோ அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட்டா அது திகட்ட ஆரம்பிச்சிருக்கு. நான் கூட தர்ஷினி சொல்றதெல்லாம் பார்த்தா நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். நான் கூட நல்லா சாப்பிட்டேன். அவங்க 2 வாய்க்கு மேல சாப்பிடவே இல்லை, அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அங்க போயிட்டு சாப்பிட்டாங்களா என்னன்னு தான் தெரியல. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.